Hi everyone, reneed question code 60 biology, question number 94. Which one of the following statements is incorrect? Option 1, glucagon stimulates glycogenolysis. Option 2, beta cells of pancreas secrete insulin. Option 3, alpha cells of pancreas secrete glucagon. Option 4, alpha cells of pancreas secrete insulin. இதில் எது வந்து இன்கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் தான் இன்கரெக்ட். ஆல்ஃபா செல்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ் செக்ரேட் இன்சுலின். இதில் தேர்ட்லேயே கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா செல்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ் வந்து செக்ரேட் வந்து குளுக்கோகான். இதில் வந்து இன்சுலின் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு டவுட் வந்திருக்கும் எதில் இது ரெண்டுத்தில் தான் ஏதாவது ஒன்று இன்கரெக்டாக இருக்கும்ட்டு. அப்போ இதுதான் இன்கரெக்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம இதெல்லாம் வந்து இதில் இந்த டாப்பிக்லேருந்து நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த குளுக்கோகான் கிளைகோஜெனோலைசிஸ், இந்த பீட்டா செல், ஆல்ஃபா செல்லு, இந்த பேங்க்ரியாஸ் இதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இதெல்லாம் எதுலேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேங்க்ரியாஸ்ன்றது வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட். ஓகேங்களா? நம்ம இதை பற்றி பொறுமையாக டீப்பாக பார்க்கலாம். Endocrine glands and hormones. Endocrine glands are black ducts and are hence called ductless glands. ductless glandsனால் எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிளட்டில் வந்து கலந்துரும். எக்ஸோக்ரைன் கிளாண்ட் வந்து பிளட்டில் கலக்காமல் அந்த கிளாண்டு வந்து வெளியே அதுவே அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிளட்டில் கலக்காமல் வெளியே வந்துடும். அதுதான் வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. எண்டோக்ரைன் கிளாண்ட்லாம் வந்து லேக் டக்ட் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக பிளட்டில் போய் கலந்துரும். அதுதான் வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். The secretions are called hormones. The classical definition of hormone is a chemical produced by endocrine gland and released into the blood and transported to a distantly located target organ. As current scientific definition as follows: hormones are non-nutrient chemicals which act as intercellular messengers and are produced in trace amounts. இன்டர்செல்லுலர் மெசேஞ்சர் இந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து நான் நியூட்ரியன்ட் கெமிக்கல்ஸு, இன்டர்செல்லுலர் மெசேஞ்சர் அண்ட் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் ட்ரேஸ் அமௌண்ட்ஸில் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அந்த ஹார்மோன்ஸ். இந்த செக்ரீஷன்ஸ், அது ப்ரொடியூஸ் பண்ணுற செக்ரீஷன்ஸ் தான் வந்து ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் என்னென்ன எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், பினியல் கிளாண்டு, பிட்யூட்ரி அண்ட் ஹைப்போதலமஸ். நெக்ஸ்ட்டு தைராய்டு அண்ட் பேராதைராய்டு இங்கே இருக்கும். தைமஸ் இங்கே இருக்கும். பேங்க்ரியாஸ் இங்கே இருக்கும். அட்ரினல் கிளாண்ட்ஸ் வந்து கிட்னிக்கு மேலே இருக்கும். டெஸ்டிக்கல்ஸ் வந்து மேலுக்கு இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து ஓவரி இருக்கும். இதுதான் வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். இப்போ நமக்கு எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா பேங்க்ரியாஸ் இருக்குல்ல, பேங்க்ரியாஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. Pancreas is a composite gland which acts as both exocrine and endocrine gland. பேங்க்ரியாஸ் வந்து எண்டோக்ரைன் கிளாண்டாகவும் ஆக்ட் ஆகும், எக்ஸோக்ரைன் கிளாண்டாகவும் இருக்குன்றாங்க. அதுதான் வந்து காம்போசிட் கிளாண்டு. எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து 99% ஆஃப் த பேங்க்ரியாஸ் ஃபங்க்ஷன். 99% வந்து எக்ஸோக்ரைன் பேங்க்ரியாஸில் இருக்கிறது எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன்ஸ் தான். மீதி 1% மட்டும்தான் எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன். அது எப்படின்னா 99% அந்த டிஷ்யூஸில் இருக்கிறது வந்து எக்ஸோக்ரைன் செல்ஸ் தான் இருக்கும். 1% மட்டும்தான் எண்டோக்ரைன் செல்ஸ் இருக்கும். இப்போ அந்த எக்ஸோக்ரைனில் என்னென்ன செல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தலாம். அசினார் அண்ட் டக்ட் செல்ஸ் தான் இருக்குது எக்ஸோக்ரைனில். அசினார் வந்து மேக் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் லைக் அமிலேஸ், லைபேஸ் அண்ட் ப்ரோடியேசஸ் டு பிரேக் டவுன் ஃபுட்டு. இந்த என்சைம்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து எதுக்குன்னா ஃபுட்டு வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு. இதெல்லாம் எங்கே இதுவாகும்னா அந்த ஸ்டொமக்கில் வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து இதெல்லாம் வந்து ஸ்டொமக்லேயே அப்படியே ரிலீஸ் ஆகிடும் ஃபுட்டு வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு. இது வந்து டக்ட்டு உள்ள கிளாண்டு. டக்ட்லெஸ் கிளாண்ட்னா பிளட்டில் போய் கலந்துரும் அந்த ஹார்மோன்ஸ். நெக்ஸ்ட் டக்ட் செல்ஸ் செக்ரீட் வாட்டரி ஃப்ளூயிட் வித் பைகார்பனேட் டு நியூட்ரலைஸ் ஸ்டொமக் ஆசிட். ஸ்டொமக் ஆசிட் அதிகமாக இருந்ததுன்னா அது நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டக்ட் செல்ஸு இருக்க ஹார்மோன்ஸ் வந்து வாட்டரி ஃப்ளூயிடை வந்து செக்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இந்த வந்து இதில் ரெண்டுத்துலேயும் வர பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் தான் வந்து ட்ராவல்ஸ் த்ரூ டக்ஸ் இன் டு தி ஸ்மால் இன்டெஸ்டின். ஓகே, இது பற்றி உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். நெக்ஸ்ட்டு எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன்ஸ். இதுலேருந்து தான் நம்ம கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து 1% தான் இருக்கும். இந்த பேங்க்ரியாஸில் 1% ஆஃப் தி செல்ஸில் 1% ஆஃப் தி செல்லு தான் இந்த 4 செல்லுமே. அதில் வந்து ஆல்ஃபா செல்ஸ், பீட்டா செல்ஸ், டெல்டா செல்ஸ், பிபி செல்ஸ்னால் பேங்க்ரியாட்டிக் பாலிபெப்டைடு டு ஹெல்ப் பேங்க்ரியாட்டிக் பாலிபெப்டைடு செல்ஸ். ஓகேங்களா?
இதில் வந்து ஆல்ஃபா செல்ஸ் என்னென்னு பார்த்துலாம். ஆல்ஃபா செல்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த ஆல்ஃபா செல்லும் பீட்டா செல்லும் மட்டும்தான் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹார்ன் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பிளட் குளுக்கோஸை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா செல்ஸ்னால் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். மேக் குளுக்கோகான் டு ரைஸ் லோ பிளட் சுகர். லோ பிளட் சுகர் இருந்ததுன்னா குளுக்கோகான்ன்றது வந்து ஒரு ஹார்மோன். பீட்டா செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா மேக் இன்சுலின்ன்றது ஒரு ஹார்மோன். இப்போ ஆல்ஃபா செல்ஸ் என்ன பண்ணுது, குளுக்கோகான் வந்து ரிலீஸ் பண்ணுது. இது என்ன பண்ணுது, டு ரைஸ் லோ பிளட் சுகர் வந்து லோவாக இருந்ததுன்னா சுகரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும் குளுக்கோகான் ஹார்மோன் வந்து. பீட்டா செல்ஸ் என்ன பண்ணும், மேக் இன்சுலின் டு லோவர் ஹை பிளட் சுகர். இப்போ இந்த பிளட் சுகர்லாம் ஹை ஆகிட்டு இருக்கும் இந்த குளுக்கோகான் ரிலீஸ் ஆகி. இப்போ இந்த ஹை பிளட் சுகரை வந்து பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலின் ரிலீஸ் பண்ணி லோவர் ஹை பிளட் சுகர், அந்த பிளட் சுகரை வந்து பிளட்டில் இருக்கிறத வந்து கம்மி பண்ணி விட்டுரும். அது எப்படி கம்மி பண்ணோன்னா, அந்த குளுக்கோஸ் வந்து செல்லுக்கு அமுச்சு விட்டுரும், எல்லா செல்ஸுக்கும் அமுச்சு விட்டுரும். நெக்ஸ்ட்டு டெல்டா செல்ஸ் மேக் சொமட்டோஸ்டாட்டின் டு ஸ்லோ டவுன் தர் ஹார்மோன்ஸ், டு ஸ்லோ டவுன் அதர் ஹார்மோன்ஸ். பிபி செல்ஸ் மேக் பேங்க்ரியாட்டிக் பாலிபெப்டைட் டு ஹெல்ப் கண்ட்ரோல் டைஜஷன். ஓகேவா. இதில் மெயினான எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன்ஸில் மெயினான ஹார்மோன்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 தான். மீதி 2 இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான செல்ஸு. அதனால் ஃபஸ்ட் நம்ம இதை மட்டும் பார்த்துடலாம். ரெகுலேஷன் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் பை குளுக்கோகான் அண்ட் இன்சுலின். ஃபஸ்ட்டு குளுக்கோகான்னா என்னென்னு குளுக்கோகான் ஹார்மோன் பற்றி பார்த்துடலாம். குளுக்கோகான் இஸ் எ பெப்டைட் ஹார்மோன் செக்ரேட் பை த ஆல்ஃபா செல்ஸ் ஆஃப் த பேங்க்ரியாஸ். பெப்டைட் ஹார்மோன்னா வாட்டர் சொல்யூபிள் ஹார்மோன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்து செல்லுக்குள்ளே போகாது, பிளட்லேயே இருக்கும். இட்ஸ் மெயின் ஃபங்க்ஷன் இஸ் டு இன்க்ரீஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல். இது மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா பிளட் குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது. இட் மெயின்லி ஆக்ட்ஸ் ஆன் லிவர் செல்ஸ். லிவரில் இருக்க செல்ஸில் மட்டும்தான் இது ஆக்ட் ஆகும். மெயின்லினா இதில் முக்கியமாக ஆக்ட் ஆகும். இட் ஸ்டிமுலேட்ஸ் கிளைகோஜீனோலைசிஸ். லைசிஸ்னால் பிரேக் டவுனு, கிளைகோஜனை பிரேக் பண்ணுறது. பிரேக் டவுன் ஆஃப் கிளைகோஜன் இன்டூ குளுக்கோஸ். கிளைகோஜனை வந்து பிரேக் பண்ணி குளுக்கோஸாக கொடுக்கறது தான் கிளைகோஜீனோலைசிஸ். இதை வந்து குளுக்கோகான் வந்து கிளைகோஜீனோலைசிஸ் ஆகிறதுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. இட் ஆல்சோ ஸ்டிமுலேட்ஸ் குளுக்கோனியோஜெனிசிஸ். குளுக்கோனியோஜெனிசிஸ்னால் ஃபார்மேஷன். குளுக்கோஸ் வந்து நியூவாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் குளுக்கோனியோஜெனிசிஸ். ஃபார்மேஷன் ஆஃப் நியூ குளுக்கோஸ் ஃப்ரம் நான் கார்போஹைட்ரேட் சப்ஸ்டன்சஸ்லேருந்து நியூ குளுக்கோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுது குளுக்கோகான். It reduces the uptake and utilization of glucose by body cells. இது என்ன பண்ணுதுன்னா, இட் ரெடியூசஸ் தி அப்டேக் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் குளுக்கோஸ் பை பாடி செல்ஸ்லாம் வந்து குளுக்கோஸ் எடுக்கிறதுக்கு வந்து இது வந்து கம்மி பண்ணுது, ரெடியூஸ் பண்ணுது. அப்போ தான் வந்து பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் அப்படியே அதிகமாகவே இருக்கும். அதனால் இது வந்து எடுத்துக்காது, பாடி செல்ஸ்லாம் எடுத்துக்காது இந்த குளுக்கோகான் ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறதால. therefore glucagon is called a hyperglycemic hormone. குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன் சொல்லுவாங்க. கம்மியாக இருந்ததுன்னா ஹைப்போகிளைசிமிக் ஹார்மோன் சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், ஹைப்போகிளைசிமிக் ஹார்மோன் பிகாஸ் இட் இன்க்ரீசஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இன்சுலின். குளுக்கோகான்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குளுக்கோகான் வந்து எந்த செல் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஆல்ஃபா செல் ப்ரொடியூஸ் பண்ணும். இன்சுலின் வந்து என்ன செல் ப்ரொடியூஸ் பண்ணுன்னா, இன்சுலினும் பெப்டைட் ஹார்மோன் தான். பெப்டைட்னா வாட்டர் சொல்யூபிள் ஹார்மோன். வாட்டர் சொல்யூபிள் ஹார்மோன்னா அந்த பிளட்டில் மட்டும்தான் இருக்கும், செல்லுக்குள்ளே போகாது. செக்ரேட்டட் பை த பீட்டா செல்ஸ் ஆஃப் தி பேங்க்ரியாஸ். இட்ஸ் மெயின் ஃபங்க்ஷன் இஸ் டு டிக்ரீஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல். இது வந்து இன்க்ரீஸ் பண்ணோம், இது வந்து டிக்ரீஸ் பண்ணும். இட் மெயின்லி ஆக்ட்ஸ் ஆன் லிவர் செல்ஸ் அண்ட் ஃபேட் செல்ஸ். இட் இன்க்ரீசஸ் த அப்டேக் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் குளுக்கோஸ் பை தி செல்ஸ். இது என்ன பண்ணோம், இது வந்து ரெடியூஸ் பண்ணோம் குளுக்கோஸ் செல்ஸ்லாம் இது பண்ணுறதுக்கு. குளுக்கோஸ்லாம் வந்து குளுக்கோஸ் செல்ஸ் எடுத்துக்கிறதுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணோம். இது வந்து குளுக்கோஸ் வந்து செல்ஸுக்கு எடுத்துக்கிறது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இந்த பிளட்டில் உள்ள குளுக்கோஸ்லாம் வந்து செல்லுக்குள்ளே அனுப்பி விட்டுரும். இட் ஸ்டிமுலேட்ஸ் கிளைகோஜெனிசிஸ்னால் கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன்டூ கிளைகோஜன் ஃபார் ஸ்டோரேஜ். இந்த இது வந்து கிளைகோஜெனிசிஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. இந்த கிளைகோஜன் ஃபார்ம் ஆகிடும். இது ஸ்டிமுலேட் பண்ணுறதால கிளைகோஜன் ஃபார்ம் ஆகிடும். கிளைகோஜன் ஃபார்ம் ஆகிறத வந்து இந்த குளுக்கோகான் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அந்த கிளைகோஜீனோலைசிஸ் பண்ணும். கிளைகோஜீனோலைசிஸ்னால் அந்த கிளைகோஜன் ஃபார்ம் ஆனதை வந்து கிளைகோஜன் வந்து குளுக்கோஸாக பிரேக் பண்ணுறது தான் கிளைகோஜீனோலைசிஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு therefore insulin is called a hypoglycemic hormone because it lowers blood glucose levels. ஓகேவா, blood glucose homeostasis.
Glucagon increases blood glucose levels. Insulin decreases blood glucose levels. Together, insulin and glucagon maintain normal blood glucose levels. குளுக்கோஸ் இந்த ரெண்டு ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா குளுக்கோஸ் ஹோமியோஸ்டேசிஸை நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் தான் குளுக்கோஸ் ஹோமியோஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து மெயின்டைன் பண்ணுது. இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? குளுக்கோகன் ஸ்டிமுலேட்ஸ் கிளைகோஜினோலைசிஸ். குளுக்கோகன் வந்து என்ன பண்ணும், கிளைகோஜன் ஸ்டோராக இருக்கிறது வந்து குளுக்கோஸாக வந்து ரிலீஸ் பண்ணும். அது பண்ணுது குளுக்கோகன். இது கரெக்டான ஆன்சர். பீட்டா செல்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ் செக்ரேட் இன்சுலின். இதுவும் கரெக்டான ஆன்சர். ஆல்ஃபா செல் வந்து செக்ரேட் குளுக்கோகன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா செல்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ் செக்ரேட் இன்சுலின் கொடுத்துருக்காங்க. இதுலேயே கொடுத்துருக்காங்க பீட்டா செல்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ் தான் செக்ரேட் இன்சுலின்ட்டு. அப்போ இதுதான் வந்து ராங்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.